Good morning, students. A day in 2889 of an American journalist by Jules Verne. அந்த லெசன் பார்த்துட்டு இருந்தோம். எஸ்டர்டே நேற்றுக்கு லாஸ்ட்டாக என்ன பேராகிராஃப் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து நிறைய பெட்டிஷனர்ஸ், அதாவது நிறைய ஐடியாஸ் கொடுக்க வருவாங்க, டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கொண்டுட்டு வருவாங்க ப்ரொஃபஸர்ஸு. அதில் வந்து நல்லதை எடுத்துக்குவார், இம்ப்ராக்டிபிள் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணுவார்னா அதை வந்து திருப்பி அனுப்பி விட்டுருவார், நல்லதை மட்டும் எடுத்துக்குவார். அதில் ஒரு யங் மேன், நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் மேன், அவருக்கு பார்த்தா நல்லா தெரியுது, அவர் வந்து பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தோம். அந்த பேராகிராஃப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் see the lesson. Sir, he began, though the number of elements used to be estimated at 75, it has now been reduced to 3, as no doubt you are aware. அதாவது என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங், அதாவது எலிமெண்ட்ஸை பற்றி இது நம்மளுக்கு அது தெரியல, அது என்னன்னு தெரியல, ஆனால் இது மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இது மட்டும் என்ன அர்த்தம்னு பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதை எஸ்டிமேட்டட் அட் 75, நீங்கள் அதை வந்து 75 மாற்றினீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அதை ரெடியூஸ் பண்ணி 3 மாற்றிருக்கீங்க, இதில் எந்த வித இதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பர்ஃபெக்ட்லி ஃப்ரான்சிஸ் பெனட் ரிப்ளை, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு, வெல் சார், ஐ எம் ஆன் த பாயிண்ட் ஆஃப் ரெடியூசிங் 3 to 1. நீங்கள் 3 பண்ணியிருக்கிற அந்த எலமெண்ட்ஸை நான் 1 பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? அந்த யங் மேன். இஃப் ஐ டோன்ட் ரன் அவுட் ஆஃப் மணி ஐ வில் ஹாவ் சக்சீட் இன் 3 weeks. எனக்கு பணம் மட்டும் தீந்து போகாமல், அவுட் ஆஃப் மணினா நாட் மணி, ரன் அவுட் ஆஃப் மணினா நாட் மணி, எனக்கு பணம் மட்டும் தீந்து போகாமல் இருந்ததுன்னா நான் அதை வந்து என்ன பண்ணியிருப்பேன், 3 வாரத்துலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இதை நான் முடிச்சிருப்பேன், எலமெண்ட்ஸை 1 கொண்டு முடிச்சிருப்பேன், எனக்கு பணம் பத்தலை அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தென் சார், ஐ ஷால் ரியலி ஹாவ் டிஸ்கவர்ட் த அப்சல்யூட். நான் இது என்ன பண்ணியிருப்பேன்னா முழுமையாக கண்டுபிடிச்சிருப்பேன், அந்த டிஸ்கவரியை இறுதியில் முழுமையாக கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த ரிசல்ட் ஆஃப் த டிஸ்கவரி என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு கேட்குறாரு ஃப்ரான்சிஸ் பெனட். இட் வில் பி மேக் த கிரியேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் ஈஸி. ஸ்டோன், வுட், மெட்டல், ஃபைப்ரின், அதாவது இது எல்லாமே நான் இது பண்ணியிருப்பேன், கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆர் யூ சேயிங் யூ ஆர் கோயிங் டு பி ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ ஹியூமன் பீயிங்? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மனிதனை உருவாக்க முடியும், மனிதனை உருவாக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறார். கம்ப்ளீட் த ஒன்லி ஒன் திங் மிஸ்ஸிங் வித் மீ வித் த ஒன்லி திங் மிஸ்ஸிங் வில் பி த சோல். ஆமாம், கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சிருப்பேன், ஆனால் வந்து சோல்னா என்னது, ஆன்மா மட்டும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மா மட்டும் இருக்காது அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோபோவை கண்டுபிடிச்சிருக்கிறது தான் அங்கே சொல்லியிருக்கிறாரு. அதில் வேறு ஒன்றும் கிடையாது இந்த பேராகிராஃபில். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, என்ன படம், ரஜினி படம் பார்த்தோமே, எந்திரனா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரோபோ இருக்கும் இல்லையா, எல்லா வேலையும் செய்யும் இல்லையா, அந்த மாதிரி தான் இவர், அந்த அர்த்தத்தில் தான் இந்த யங் மேன் வந்து சொல்கிறாரு நம்ம ஃப்ரான்சிஸ் பெனட்டை. அதுதான் இந்த பேராகிராஃப். இப்போ இன்னொரு தரம் அப்படியே ஒரு க்ரோத் பண்ணலாம். அதாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யங் மேன் வந்து நல்ல இன்டெலிஜென்ட்டான மேன் வந்து ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் சொல்கிறாரு. என்ன ப்ராஜெக்ட் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ அதாவது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை 75 பண்ணியிருக்கீங்க, எஸ்டிமேட் வந்து 75 பண்ணியிருக்கீங்க, அந்த 75 3 பண்ணியிருக்கீங்க, அந்த 3 வந்து நான் என்ன பண்ணுறேன், 1 பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 1 பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட், அந்த ஹியூமன் மாதிரி இருக்கிற ரோபோட், ஆன்மா மட்டும் இருக்காது, ஹியூமன் ரோபோட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ரான்சிஸ் பெனட். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதில் வந்து எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த லெசனில் லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஏற்கனவே நம்ம வீடியோ கிளாஸில் நான் கேட்டப்போ நிறைய பேர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன். என்ன பத்திரிக்கை பேருன்னு கேட்டால் கூட யாருமே சொல்ல மாட்டேங்கிறேன். இதனோட பத்திரிக்கை பேர் வந்து எர்த் ஹெர்லாண்ட். அந்த பத்திரிக்கையோட மேனேஜிங் எடிட்டர் யாருன்னா நம்ம ஃப்ரான்சிஸ் பெனட். இது ரெண்டையும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் வீடியோ கிளாஸை டெய்லியும் பாரு. Okay students, if you have any doubt please contact me students. Thank you students.